உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில கொடுக்கப்பட்ட ஒரே கடமை சுவிசேஷத்தை பரப்புவது. That is the ultimate job. அதை விட ஒரு ஆசீர்வாதம் உனக்கு இல்ல, ஒரு கடமை இல்ல. எனக்குன்னு பிழைச்சிருப்ப. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கொன்று பிழைச்சிருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மட்டும் ஏற்றுக்கோங்கடா. நீ விசுவாசிச்சனா நான் உன்னை ஆசீர்வதிக்கன்னு சொல்லலாம் இல்லையா? அதையும் தாண்டி, இந்த வாக்குத்தத்தத்தையும் தாண்டி, இந்த நியாயப்பிரமாணத்தையும் தாண்டி அவர் இறங்கி வந்திருக்காரு. எதுக்கு தெரியுமாடா? கலாத்தியர் நிருபத்தை பற்றி தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம். கலாத்தியர் புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றியதான நிறைய அதுக்கான முக்கியமான விஷயங்களெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் பகிர்ந்திருக்கிறேன். அந்த காரியங்களை போய் பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் வாசிங்க. புற ஜாதியரின் பிறந்து பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. ரைட். 15வது வசனத்தை தொடர்ந்து நம்ம போன வாரம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அதை கேட்காதவங்க கண்டிப்பாக போய் கேளுங்க. இந்த அதிகாரத்தில் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால ஒருவனும் என்ன செய்ய முடியாது, நீதிமான். இது சபைக்கு ரொம்ப முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு காரியம். அப்போ நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், கடைபிடிக்க வேண்டாமா? அப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? 10 கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டாமா? கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக 10 கற்பனை நம்ம 10 கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் ஒருவனாலும் மாம்சத்தின்படி, மாம்ச சுய புத்தியின்படி, சுய பலத்தின்படி ஒருவனும் 10 கற்பனைகளை நிறைவேற்ற முடியாது. அப்படி ஒருத்தன் நிறைவேற்றுகிறான்னா அவன் அப்படி நிறைவேற்றத்துக்கு முடியாது. ஏன்னா பல வருஷங்களாக இயேசு கிறிஸ்து வருவது வரைக்கும் அந்த மாதிரி நிறைய கற்பனைகளை நிறைவேற்றி ட்ரை பண்ணாங்க. மனுஷனால் அதை செய்து நிறைவேற்ற முடியலை. அப்போ இயேசு அதை செய்து முடித்தார். இப்போ இயேசு செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு கடவுளாக செய்யலை. அவர் பிறந்தது எப்படி பிறந்தார்? மாம்ச மனுஷனாக பிறந்தார். ஆனால் அவர் 10 கற்பனைகளை நிறைவேற்றி இருக்கிறார். பிதாவுக்கு ஒரே குமாரனாய் சகலவற்றை நேர்த்தியாய் செய்து முடித்தார். அப்ப அவரை விசுவாசிக்கிற நாமும் இந்த கற்பனைகளை நிறைவேற்றலாம். அது எப்படி நிறைவேற்ற முடியும்னா, பிரமாணங்களின்படி நிறைவேற்ற முடியாது, ஆவியின்படி நிறைவேற்றலாம். எப்படி நிறைவேற்றலாம்? ஆவியின்படி நிறைவேற்றலாம். அப்ப நம்ம குமாரன் மூலமாய் நமக்கு உண்டானது ஆவியின் பிரமாணம். இப்ப சபைக்கு தெரிய வேண்டியது இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வித்தியாசங்கள் தான். புரியுதா? இப்ப பாருங்களேன், நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமியில பாவம் இருந்துச்சு. ஆனா பாவத்துக்கு அவ்வளவு பேர் இல்லாம இருந்தது. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், கேளுங்க. ஒரு மரம் இருக்குது, ஒரு மரம். அந்த மரத்துல காலாகாலமா எல்லாரும் அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் அந்த பழம் பிடிக்கும். ஏன்னா அந்த பழத்தை சாப்பிடும்போது ஒரு பயங்கரமான ருசி மட்டும் இல்லை, மற்ற பழத்தை மாதிரி இல்லைன்னு வைங்களேன். எப்படி? மற்ற பழங்களை மாதிரி உள்ள ஒரு ருசி இல்லை. அதை சாப்பிடும்போது என்ன ஆகுது? நல்ல தூக்கம் வருது. எப்படி? சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். நல்லா சாப்பிடுவாங்க. இதனால தூக்கம் வருது, மண்டையெல்லாம் நல்லா கழுகுழுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெய்லி என்ன செய்கிறாங்க? ஒரு ஆள் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டே இருக்கு. அவர் சாப்பிட்றாரு. அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு?
அவர் சாப்பிட்றத பார்த்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுது. இப்படி 2-3 தலைமுறை போயிடுச்சுன்னு வைங்களேன். போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஆளு, அவருக்கு வேண்டப்பட்ட ஆளு, யாருக்கு வேண்டப்பட்ட ஆளு, அந்த ஆளுக்கு வேண்டப்பட்ட ஆள் வந்து சொல்றாரு, தம்பி இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. எப்படி? ஏன் சாப்பிடக்கூடாது? இல்லப்பா, இது தேவனுக்கு பிரியமானது அல்ல, இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த பழத்தை சாப்பிட்ட போதை வருதா, நல்ல கிளுகிளுப்பா இருக்கா, நல்ல தூக்கம் வருதா, அப்ப இதை சாப்பிட்றது தப்புன்னு அவர் சொல்லியாரு. ஆனா மனசு ஒத்துக்கவே இல்லை. எப்படி? ஏன்னா பழகிட்டோம். எப்படி? என்னப்பா சாயங்காலம் ஒரு கட்டிங் போடுறது பழகிட்டோமே, அது ஒரு பெரிய மேட்டரே இல்லையாப்பா. நல்லா தூக்கம் வருது. எப்படி? நல்ல தூக்கம் வருது, நல்லா தூங்குறோம். சாயங்காலம் ஒரு கட்டிங் தானே போடுறோம், அது ஒரு தப்புன்னு யார் சொன்னா? அது வரைக்கும் சட்டத்தில் அது ஒரு சட்டமாகவும் அது தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போயிட்டே இருக்குது. ஒரு பழம், நான் பழத்தையாக சொல்கிறேன், அந்த பழத்தை சாப்பிட்டு போங்க, திடீர்னு வந்து சொல்கிறாங்க இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுப்பா. எப்படி? சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இருதயத்தில் உணர்றான், இது என்னடா இது, மற்றவங்க நம்ம சாப்பிட்டா மட்டும் போதையாக இருக்குது, சில இடத்துல அது 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 டிஸ்டர்ப் ஆகிருக்கிற மாதிரி அவன் உணர்றான். ஆனால் அது நல்லா இருக்குது. எப்படி? அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அவனுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் வந்து சொல்லிச்சு, இதை சாப்பிடக்கூடாது, இது தீமையான ஒன்று, இதை சாப்பிட்டா தேவனுக்கு முன்பதாக இது வந்து பகை, தவறு அப்படின்னு வந்து சொல்லுது. இது சொல்றது எங்கேருந்து வந்து சொல்றாங்க? வெளியிலேருந்து வந்து சொல்றாங்க, உள்ள மனதிலிருந்து சொல்லலைங்க. எங்கேருந்து சொல்லுது? வெளியிலேருந்து சொல்றாங்க. அதுக்கு அப்படி வந்து சொன்னது தான் எது? நியாய பிரமாணம். 10 கற்பனைகளை சொல்லுவதற்கு முன்பதாகவே இது செய்யக்கூடாதுன்னு ஓரளவுக்கு இருதயத்தில் உணர்த்தப்பட்டாலும் அது ஒரு சட்டமா இல்லாததினாலே மனுஷனுக்கு அது பாவமா தெரியல. எப்படிங்க? பாவமா தெரியல. அதுதான் நியாயப்பிரமாணம் வருவது வரைக்கும் பாவம் பலன் கொள்ளல. எப்பங்க? ஹெல்மெட் வைக்கலன்னா 25,000 ரூபாய் ஃபைன். எப்படி? 25,000 ரூபாய் ஃபைன். முந்தைய ஆட்சி காலத்திலே வெறும் 25 ரூபா தான் இருந்துன்னு வைங்களேன். ஸ்டாலின் ஐயா நாளையிலிருந்து ஹெல்மெட் வைக்காதவனுக்கு 25,000 ரூபாய் ஃபைன் போட்டா அதுக்கு அர்த்தம் என்ன? 25 ரூபானா நீ என்ன செஞ்சிருப்ப? எத்தனை வேணாம் கட்டின்னு போயில, அப்படித்தானே இருப்ப. ஆனா 25,000 ரூபா என்ன ஆச்சு? சட்டம் என்னாச்சு? பயங்கர ஸ்ட்ராங் ஆச்சு. உன்னுடைய தகுதியை மிஞ்சு போயிருச்சு. அப்ப நீ என்ன செய்வ? அது வரைக்கும் அந்த விஷயம் சாதாரணமா இருந்திருக்கும் உனக்கு. ஆனா அதுக்கு பிறகு அது ஒரு அசாதாரண விஷயம். ஏன்னா சட்டம் ஸ்ட்ராங் ஆயிட்டு. அதே போலதாங்க நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு பிற்பாடு பாவம் இதை செய்யக்கூடாதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. இப்ப பாருங்க, நம்மள்ட்ட எல்லாரும் ஸ்டாலின் ஐயா சொல்லியாச்சு. எப்படி? 25,000 ஒரு 2.5 லட்சம் வைங்க. எப்படி? 2.5 லட்சம் ரூபாய் ஹெல்மெட் இல்ல. வண்டிக்கு விலை எவ்வளவு? 1 லட்சம். ஹெல்மெட்டுக்கு விலை எவ்வளவு? 2.5 லட்சம். நீ பைக் ஓட்டிட்டு போனேன்னா போகும்போது ஹெல்மெட் வைக்கலன்னா உன்னுடைய லைசன்ஸ் போகும். 2.5 லட்சம் ரூபாய் அபராதம். நீ பைக்க எப்படி பைக்கை கொடுத்தாலும் தகாது. அந்த அளவுக்கு கடினமா இருக்குதுன்னா அர்த்தம் என்ன? சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சட்டத்தை ஒன்னால மீறவும் முடியாது. சட்டத்தை சொல்லுவோம் எனக்கு பயங்கர தலை ஒரு கனமாக்கும். எப்படி? போலீஸ்கிட்ட கண்ட உடனே சொல்லுவோம், எனக்கு பயங்கர ஒரு தலை கனமாக்கும் பார்த்துக்கிடுங்க, எனக்கு தலையில பொடுகாக்கும் பார்த்துக்கிடுங்க, அதனால ஹெல்மெட் வச்ச மாட்டேன். அப்படியா? சரி இருக்கட்டு, அப்ப 5 லட்சம். இப்படி ரீசன் சொன்னா 5 லட்சம்னு வைங்களேன். ஏன்னா நியாயப்பிரமாணம் அப்படிதான்.
ரொம்ப கடுமையானது. நீ அதுகிட்ட கொஸ்டின் கேட்டா அது என்ன செய்யும்? உன்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்காக அடுத்த தண்டனை தரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ சட்டம் கடுமையாக்கப்பட்டதுனால இப்ப நீங்க ஹெல்மெட் போட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? உண்மையிலே உங்களுக்கு ஹெல்மெட் போட்டா கஷ்டமா இருக்குதுன்னு வைங்க. ஆனாலும் சட்டம் ஒத்துக்கல, நீங்க முயற்சிக்கிறீங்க. எப்படி முயற்சிக்கிறீங்க? ஹெல்மெட் போடவும் முடியல. எப்படி? மனதில் தெரியுது இது சட்டம்னு, ஆனா நீ என்ன செய்யற? பைக்கை வாங்குறியோ இல்லையோ, ஃபைனை 2.5 லட்சம் 2.5 லட்சமா கட்டிகிட்டே இருக்கிற. ஆனால் உன் உள்ளத்தில் எப்படி இருக்கு? இந்த சட்டத்தை நிறைவேற்றணும், ஆனால் உன்னால் முடியலைன்னு வச்சுக்கோ. அதே மாதிரி தாங்க நியாயப்பிரமாணம். எப்படி? நியாயப்பிரமாணம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி பாவம் பெருசா தெரியல, குடிச்சதுக்கு பிறகு பாவம் உயிர் கொண்டதுன்னு இருக்கு வசனத்துல. எப்படி? பாவத்துக்கு அப்பதான் உயிரே வந்துருச்சு. எங்க ஹெல்மெட் வேணா வச்சுக்கா, வைக்காம போ, அப்படித்தானே இருந்து ஒரு கட்டத்துல. இப்ப ஹெல்மெட் கம்பல்சரியா வைக்கணும்னு சொன்னோடனே என்ன ஆச்சுது? அந்த ஹெல்மெட்டுக்கு உயிர் வந்துச்சா? ஹெல்மெட் உயிர் வந்துச்சா? அதே மாதிரி தாங்க நியாயப்பிரமாணத்துக்கு அப்பதான் உயிர் வந்துச்சு. அதாவது நியாயப்பிரமாணம் இல்லைங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாததுனால பாவத்துக்கு உயிர் வந்துருச்சு. அங்க யார் டாப்பு? பணம். இப்ப எங்க என்னங்க தப்பு பண்ணா என்ன ஆகும்? 2.5 லட்ச ரூபா கட்டணும் இல்லையா? அப்ப அங்க யாரு பெரிய ஆளு? எது பெரிய ஆளு? துட்டு. இப்ப சட்டம் போடுறது பிரச்சனை இல்லை, அதை நிறைவேற்ற முடியாததுனால எது உயிர் கொண்டது? சட்டம் பெருசா போட்டுச்சு, 10 கற்பனைகளை நிறைவேற்றணும், 613 உபகட்டளைகளையும் நீ நிறைவேற்றணும்னு சொன்னோடனே அங்க என்ன நடந்ததுன்னா எவனாலையும் அதை செய்ய முடியல. அதனால என்ன நடந்தது? டக்குன்னு ஒன்று என்ன பார்த்து சொல்லுவாங்க, இவன் அந்த பாவி, இவன் இந்த பாவி, இவன் இந்த பாவின்னு இப்படிதான் சொல்ல முடிஞ்சது. அப்ப பாவம் அங்க என்ன செஞ்சது? கேட்குறீங்களா? வேண்டாமா டீட்டெயிலா? சும்மா அப்படி கர்த்தர் நல்லவர், நீங்களும் நல்லவர் போங்க அப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லி விட்டுருமா? பாவம் கொஞ்சம் செழிப்பா பாருங்க. இனி ஓகேவா? நீங்க பார்த்தாதான் ஆண்டவர் உங்களை செழிப்பாக்குவாரு. அல்லேலூயா. அப்ப என்னன்னா சட்டம் என்னச்சு? அங்க ஸ்ட்ராங் ஆனதுனால உண்மையிலே ஜெயிச்சது யாருன்னா 10 கற்பனைகள் தேவன் கொடுத்ததுனால உண்மையிலே ஜெயிச்சது யாரு? பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. எறும்ப கொன்னா கேஸ் இல்லைங்க, மனுஷனை கொன்னா ரெண்டும் கொலைதானா? அது எறும்பு கொன்னு கொலையா? மனுஷனை சொல்றது அது கொலை. இது அது சும்மா இப்படி நவுடி இப்படி தட்டி, அது எப்படி கொலையாகும்? எப்பா அதுக்கு உயிர் இருக்கிறது. அதுவும் இப்ப சொல்றாங்க இல்லையா, நாயை கொல்லாதே, மிருகவதை சட்டத்தில் 16 வருஷம் ஜெயில். நாய்க்கா? சட்டம் உயிர் பெறாத வரைக்கும் அந்த பாவத்துக்கு உயிர் இல்லை. சட்டம் கடுமையாக்கப்பட்டது. அப்படித்தானே? இப்ப மிருக ஜீவங்களை கொல்லக்கூடாது தெரியுமா? உங்க வீட்டில் வளர்றது, உங்க வீட்டிலே வளர்ந்தாலும் கொல்லக்கூடாது தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இல்லைன்னா ஜெயிலு தான். அல்லேலூயா. அதே மாதிரி தாங்க நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சு? மோசை மூலமா தான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு. மோசைக்கு முன்ன நிறைய பேர் இருந்தாங்க. யாரெல்லாம் இருந்தாங்க? யோபு இருந்தான், ஆபிரகாம் இருந்தான், நோவா இருந்தான், இவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல. ஆமா. இவன் 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 மூலமா ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா, இவனுங்க எல்லாம் என்ன சொன்னானுங்க? நியாயப்பிரமாணம் சட்டம் வேணும்னு கேட்டானுங்க. சட்டத்தை கொடுத்தாரு. அப்ப இதெல்லாம் சட்டம் செய்யலைன்னா நீ இந்த மாதிரி ஆயிடுவ, சட்டம் செய்யலைன்னா சாபம் வந்துடும், எல்லாத்துக்கும் ஓகேன்ட்டானுங்க. எப்படி? அதனாலதான் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் கொடுத்துட்டார். சரி, நம்ம வரிசையா நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், நியாயப்பிரமாணத்தை மீறோம். நியாயப்பிரமாணத்தை மீறல,
நியாயப்பிரமாணத்தை நம்ம கை கொள்ளவே இல்லை. பாருங்க, நியாயப்பிரமாணத்து 16வது வசனம், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. 17வது வசனம் பாருங்க, கிறிஸ்துக்குள் நீதிமான்கள் ஆகும்படி நாடுகிற நாமும் பாவிகளாய் காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணரோ அல்லவே. இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலைன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு கீழ்ப்படியலை? இப்ப பாருங்களேன், நியாயப்பிரமாணத்தை நமக்கு இயேசு கிறிஸ்து வருவது வரைக்கும், கரெக்டாக கவனிங்க, இயேசு கிறிஸ்து வருவது வரைக்கும் என்ன இருந்தது? நியாயப்பிரமாணம். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்னாச்சு? நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அவரை விலக்கி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டு வந்தார். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அதனால என்ன நடக்குது? நம்ம டைரக்டா நீதிமான் ஆகிறோம். எப்படிங்க? நேரடியா நீதிமான் ஆகிறோம். 10 கற்பனைகளை நிறைவேற்றி நீதிமான் ஆக வேண்டிய தேவையில்லை. நேரடியாகவே இயேசு நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. அவர் ஏற்றுக்கொண்டதுனால, அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினபடினாலே நம்ம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டாம். அதன் நீதியை அனுபவிக்கிறதுக்கு ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கு. அது மூலமா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, நியாயப்பிரமாணத்தை நம்ம பின்பற்றவில்லை. அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை நம்ம பின்பற்றவில்லைன்னா அதுக்கு காரணம் யாரு? இயேசு தானே. இயேசு சொன்னதுனால தானே நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு பின்பற்றல. எதை பின்பற்றோம்? ஆவியின் பிரமாணம், கிருபையை விசுவாசிக்கணும். கரெக்ட் தானே? அதுதான் இந்த வசனம் சொல்லுது. பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லைன்னு யார் சொன்னா? இயேசுவின் சுவிசேஷம் சொல்லுது. இப்ப பாருங்களேன், 17வது, கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆகும்படி நாடுகிற நாமும் பாவிகளாய் காணப்படுவோமெனால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணரா? இல்லை. நம்ம யாராலுக்கு நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம்? இயேசு கிறிஸ்துவினால. அப்போ நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டதுனால இப்ப நியாயப்பிரமாணம் வந்து உங்கள்கிட்ட கேக்குது, ஏய் கற்பனைகளை நிறைவேற்று அப்படின்னு சொன்ன உடனே உங்களை அது பாதிக்குமா? ஏன் பாதிக்காது? கிறிஸ்துக்கு உள்ள நான் இருக்கேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறார். ஆகையினாலே நானும் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்திருக்கேன். எதுல? அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டும் இருக்கிறபடினாலே பாவம் மாம்ச சாயலை விட்டு கிறிஸ்துவின் சாயலை தரித்திருக்கிறேன். ஆகையினால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். நான் ஜீவிப்பது யாருக்காக? யாருக்காக? இயேசுக்காக. நீ ஜீவிக்கிறேன்னா உன் மேல பாவம். போன மாதம் என்னுடைய மனைவி கேட்டாங்க, பாவம் எப்படி உள்ள ஆனாலும் வருது, ஏன் வருதுன்னா நீ கிறிஸ்துக்குள் இருக்கிறாய், கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். உன்னுடைய ஜீவிதம் கிறிஸ்துவின் ஜீவிதம். நீ கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறாய் என்பதை விசுவாசிக்க தவறிவிட்டால் அங்க கிருபை வேலை செய்யாது, நியாய பிரமாணம் வேலை செய்யும். அல்லேலூயா. புரிஞ்சுதாங்க? உங்கள் அறியாமலே உங்க இருதயம் குற்ற உணர்வுக்குள் போகுது, அல்லது ஒரு பாவத்தை செய்து குற்ற உணர்வுக்குள்ள போறீங்க. பாவம் செய்யாமலே செஞ்சிருவோமோ என்கிற குற்ற உணர்வு வருதா? அப்படி வருதுன்னா நீங்க கிருபைக்குள் இல்லை, நீங்கள் நியாய பிரமாணத்துக்குள் இருக்கிறீர்கள். அதாவது புரியும்படி சொல்லணும்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இல்லை, நீங்கள் தனியா இருக்கிறீர்கள், மாம்சத்தின்படி இருக்கிறீர்கள். விளங்குச்சா? ஹலோ, விளங்குதா? கிறிஸ்துவுக்குள்ள இருந்த என்னெல்லாம் வரும்? ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தமும் எங்க வரும்? கிறிஸ்துவ மூலமா எங்க வரும்? அப்ப நீங்க யாரா இருப்பீங்க? அப்படித்தானே இருப்பீங்க. இந்த கிறுக்கு எல்லாம் இருக்கு. ஏல அவ ஒரு கிறுக்கி,
கோயிலுக்கும் போறாளாமா. இவன் ஒரு கிறுக்கேன், கோயிலுக்கும் போறாளாமா அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்கள பார்த்து? ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஏன்னா சிலுவையில உங்களை நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி கிருபைக்குள்ள ஏன் கொண்டு வந்தாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்காய் ஜீவிக்கும்படி, கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கும்படி, அவருக்கு ஊழியம் செய்யும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நேர தலைகீழா, ஆண்டவரே ஃப்ரிட்ஜ் வாங்கணும், நான் தந்தாச்சு. ஃப்ரிட்ஜ் குளிரணும், என்ன குளிர்ந்தாச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ள வெஜிடபிள் வேணும், என்ன வந்தாச்சு. பச்சை வெஜிடபிள் வாடி இருக்கு, மறுபடியும் குளிரணும். ஆண்டவர் ஒரே என்ன எப்படி ஆயிட்டாரு? அவருக்கு வேலைக்காரராக இருக்க வேண்டிய நம்ம அவரை என்ன செய்யறோம்? நம்மள்ட்ட வந்து பிரேயர் ரிக்வெஸ்ட் எப்படி சொல்லுவாங்க? கடந்த தினமா என்னுடைய காரியங்களில் பயங்கர தோல்விகள், அப்படியே சொல்லணும். அப்படியே சொல்லுவ நீ? கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன நடக்கும்? புது சிருஷ்டியா இருக்கிற, பழையதெல்லாம் எல்லாம் புதுசுன்னா என்னது? புதிய சாரி புதிய சட்டை இல்லை. உன் வாழ்க்கையே கிறிஸ்துவ போல இருக்கும். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் குமாரன் எப்படி வல்லமையாய் அதிகாரத்தோடு வீற்றிருக்காரோ அந்த அதிகாரம் உனக்கு இருக்கும். அல்லேலூயா. உண்டா இல்லையா? புரியுதா? நியாயப்பிரமாணம் சொல்லுவாங்கல்ல, நியாயப்பிரமாணம் நிறைவேற்றவே வேண்டாம். எப்ப கிறிஸ்து உனக்குள்ள வந்தா என்ன வரும்? கிறிஸ்து முழுமையா உள்ள வந்தா என்னது? 10 கற்பனைகளை அவர் நிறைவேற்றினார். அப்ப நீ என்ன செய்வ? எப்படி? ஆவியினாலே. சரியா 8:30 மணிக்கு ஆலயத்துக்கு ஆராதனை தொடங்கும்னா 6:30க்கு வருவாய். எந்த 6:30? சாயங்காலம் 6:30 மணிக்கு. நல்ல டயர்டா இருப்பீங்க, காலையிலே ஊழியம் செய்றீங்க, ஒன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அல்லேலூயா. ஏன்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாய் என்ற கற்பனை அவர் நிறைவேற்றினபடினாலே அவருக்குள்ளே இருந்து உனக்கு அது நிறைவேற்றுவது ஒரு லேசான காரியம். அன்பு, அன்புல அதை என்ன செய்வ? ஹலோ, அப்படித்தானே? அன்புல நிறைவேற்றுறது என்ன? புதிய பிரமாணம் என்ன? புதிய பிரமாணத்துல 613 கற்பனைகளை ஆண்டவர் தூக்கிட்டாரு, அப்படித்தானே? அப்ப என்ன கற்பனை இருக்கு? உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரையும் நேசிப்பாய். 2 கற்பனை தான் கொடுத்தாரு. 613 கற்பனையை தூக்கிட்டு எத்தனை கற்பனை கொடுத்தாரு? இல்ல 2 அண்ணா நிறைவேറ്റാச்சு. 2 அண்ணா நிறைவேற்ற 2 தானே. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. 2. அல்லேலூயா. 613 கற்பனை நீ என்ன செய்ய வேண்டாம், 2 நீ நிறைவேற்ற. அது என்னது? திருப்பு. ஹல்லேலூயா. மத்தேயு எடுங்க. மத்தேயு 22:37 படிங்க. 37-39 வரைக்கும். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறு. இது என்னது? இது முதலாம் பிரதான 2வது கற்பனை. இதற்கு ஒப்பாதான், ஒண்ணுதான் சொல்ல போனா, இதற்கு ஒப்பா இருக்கிற அது என்னது? எப்படி? அல்லேலூயா. எப்படி உங்களை எப்படி? அல்லேலூயா. உங்களை நேசிக்கிற மாதிரி பிறரை நேசிக்கணுமா? எப்படி? அது முடியுமா?
அது நடக்க வேண்டிய காரியமா? என்னத்த சொல்லுதிய? வேணி நாங்கள் 10 கற்பனைகளை கைப்பற்றியோம், பின்பற்றியோம். நம்மளை மாதிரி இன்னொரு ஆளை நேசிக்க முடியுமா? உண்மையாண்டா சொல்லுதிய? அப்போ நீங்கள் நேசிப்பிய. இன்னும் ஒரு பிரச்சனையும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராதுன்னு சொல்லிட்டு. எப்படி? அவ கடிச்சாள், இவள் நுட்டாள், பின்னாடி பேசினாள், சைடு வாங்கினாள், குறை கூறினார்கள், மூக்கை நோண்டினார்கள், கண்ணை நோண்டினார்கள் சொல்லியலா? ஏங்க, அங்கிட்டும் தலை காட்டுதிய, இங்கோட்டும் தலையாட்டுறிய, ஒரே சைடு ஆட்டுங்க. அல்லேலூயா. உன்னை எவ்வளவு தாக்கினாலும் நீ என்ன செய்ய மாட்ட? உன்னை தாக்குறவங்களை தாக்க மாட்ட, நேசிப்ப. அந்த நேசம் சும்மா வராது இல்லையா? நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே. நம்மளால் உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனை நேசிக்கிற பலன் மாம்சத்தில் கிடையாது, ஆவியில் இருக்கு. ஆவியில் என்னது? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உனக்கு அவர் எனக்காய் மரித்து பிரமாணங்களை நிறைவேற்றி என்னை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அந்த ஆவியானவரை நீ கிறிஸ்துவை கணம் உன்னை 37 போடுங்க. இயேசு அவனை நோக்கி உனக்கு உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், எப்படி? முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும். யார? முதல்ல பக்கத்தில் இருக்கிற விடுங்க. யார அன்பு கூறணும்? கூறுதியலா? குரு 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 எப்படி? குரு குரு குரு. ஆண்டவர் ஒன்ன சொல்லுவார், பாஸ்டர் அதை சொல்லுவார். குரு குரு குரு, முறுமுறு முறு அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரா ஏசப்பாவை முறுமுறுக்க மாட்டிய? இயேசுவே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த தினத்தில் எனக்கு ஃப்ரிட்ஜ் தந்தீர், ஸ்தோத்திரம். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் தந்தீர், ஸ்தோத்திரம். குளிர்ச்சியாக வைத்திருந்தீர். அப்புறம் நான் 3வது நாளில் நான் நல்ல அரிசியை பொடித்து ஆட்டி அதில் வைத்திருந்தேன். கடந்த 1 மாதமாக அந்த மாவு செலவழியாமலும் எங்களுக்கு போதுமானதாகவும் மிகுதியாகவும் இருந்து சாரிபாத் விதவையின் வீட்டில் காணப்பட்டது போல அது காணப்பட்டது. ஆனால் சின்ன ஒரு வருத்தம், என்னுடைய புருஷன் 4 வாரங்களாக வந்தி பீதியில் காணப்படுகிறார். அதற்காக எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்ச முடியுமா? இத கண்டுபிடிச்ச முடியுதா? நீ ஆட்டுற மாவு உன் புருஷனுடைய அடி வேற ஆட்டி அவன் வாழ்க்கையை ஆட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் செஞ்சது யாரு? நேசிக்கிறேன் ஏசப்பா, நேசிக்கிறேன். கடந்த நாளாக நான் 100 ரூபாய் காணிக்க வைத்தேன். ஹல்லேலூயா. ஃப்ரிட்ஜ் எத்தனை ரூபா? அது 25,000 ரூபா. கர்த்தருக்கு எவ்வளவு காணிக்க வைத்தான்? அன்பு. அந்த ஃப்ரிட்ஜில் ப்ராப்ளம் வந்ததுக்காக இவ்வளவு அடி. கடைசியில் இதில் அடிபட்டது யாரெல்லாம்? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 25,000 ரூபா கொண்டு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்த மாப்பிள்ளை கடைசியில் அடிவேறு கலங்கி. ஆனால் இந்த அம்மா எப்படி இருப்பாங்க? ஆடாமல், அசையாமல், குனியாமல், நிமிராமல். அத்தனைக்கும் காரணம் பணம்னா அது மாப்பிள்ளை. மாப்பிள்ளைக்கே பிரச்சனைன்னா கர்த்தாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாரம் சாட்சி, கர்த்தருடைய கிருபையினாலே அந்த மாவு மேலும் புளிக்காமல் இருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். கேட்டா முழு மனதோடும் முழு இருதயத்தோடும். யார லவ்வா? லவ்னா என்னன்னு உனக்கு தெரியாதனாலதான் உன் மாப்பிள்ளைக்கு அடிவேறு கலங்குது. அல்லேலூயா. புரியுதா? ஆனா நீ அடிப்படை
அடிப்படையிலே சரியாய் தேவனை புரிந்து சத்தியத்தை அறிந்து நீ தேவனை நேசிச்சேன்னு வச்சுக்கோ, முழு மனதோடும் முழு ஆரோக்கியத்தோடும் முழு ஆத்மாவோட என்ன செஞ்சிருப்ப? தேவனை நேசிச்சிருப்ப. அப்ப தேவன் என்ன செஞ்சிருப்பார் உனக்கு? ஒரு ஆளுக்கு நீங்க நல்ல ஒரு ஆளை நேசிக்கிறீங்க, என்ன கொடுப்பீங்க? பார்த்து ஏதோ செய்வோம். அங்கேயும் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு முழுமையா புரிய வைக்கிறதுலயே பெரிய பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த லவ் என்ன ஒரு ஹார்ட், எப்படி ஒரு ஹார்ட். இப்ப வேற இந்த மொபைல்ல வேற ஏதாவது வாட்ஸ்அப்ல ஹார்ட் உடஞ்சு பிதுங்கிச்சு. ஹலோ, கர்த்தாவே நான் அல்ல, எனக்குள்ள நீங்க தான் வாழ்றீங்க. நான் சாப்பிட போறது உமக்காக. எனக்கு ஃப்ரிட்ஜு வேணும்னா அதை நீர் தரப்போகிறது நீர் தான். அதில் காய்கறியை வைக்க போகிறது நீர் தான். அதில் நான் கஷ்டமே படாமல் தினமும் அன்போட என் புருஷனுக்கு தினமும் எப்படி தினமும் புதிய மாவால என் புருஷனுக்கு மாவாட்டு கொடுப்பேன். நான் எங்க போகு அப்படின்னு சொல்ல முடியாது ஆண்டவரே. ஏன்னா உங்க அன்பு என் மேல இருக்கிறதுனால நீர் எப்படி பலனா இருக்கிறீரோ அதே பலத்தோட நான் இருக்கிறேன். என் புருஷன் தோசை கேட்டா 50 தோசைனாலும் நான் சுட்டு கொடுப்பேன். அல்லேலூயா. அதற்கான பலன். ஹலோ மனைவிமார்களே கேளுங்க, எனக்கு உடம்பு சரியில்லாவது என்ன செய்யக்கு? அந்த சமயம் அவரு சுட்டு தின்ன மாட்டாராக்கும். பிரச்சனை வரும்போ சொல்லுவாவ. கேட்டியலா எப்படி சொல்லுவாவ? வா 2 நாளுக்கு தோசை சுட்டு தின்னாராம். அது ஒரு பெரிய பிரச்சனையா? பாச்சா தோசை சுட்டு தின்னு வந்து நாங்களும் கை தானே வச்சிருக்கோம். எங்க கையும் தானே 15 நாளுக்கு சுட்டு கொடுத்து 2 நாளைக்கு ஒரு சுட மாட்டாரா? போச்சா உன்னை நேசிக்கிறது போல நம்ம ஆண்டவருக்கு இப்ப என்ன செய்வோம்? கற்றுக் கொடுப்போம். எப்படி கற்றுக் கொடுப்போம்? நான் சொல்றேன், இஃப் யூ ஆர் லவ் இன் காட், நான் சொல்றேங்க, ஒரு காதலன் ஒரு காதலிய நேசிக்கும் போது பாத்தீங்களா எல்லாம் வேண்டி கொடுக்கணும். எப்படி? காதலி கேட்க விட மாட்டா. எப்படி? கேட்க மாட்டா. கேட்க முன்னவங்க என்ன செய்வாங்க? பிராணனே. ஏன்னா இந்த அறிவுக்கு முதல்ல புரியல. இவன் லவ் பண்ண வேண்டியதை லவ் பண்ணாம கண்டதெல்லாம் லவ் பண்ண இப்படிதான் இருக்கும் பாருங்க. ஏன்னா இதை தெய்வம் ஆகிடுறாரு. பொண்ண இந்த பையன் பயங்கர தெய்வம் மாதிரி ஆக்கிட்டு கடைசியில் என்ன தெரியுமா ஆகும்? கல்யாணம் முடிஞ்ச உடனே யார் பெற்ற பிள்ளையோ பாவம் எப்படியோ ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கு. சரி உனக்கு டெய்லி சோறு தாரேன், அரிசி வேண்டி தாரேன், புளி வேண்டி தாரேன்னு இவர் காதலை எப்படி வெளிப்படுத்துவார்? இவர் நியாயமான முறையில் வெளிப்படுத்துவார். எப்படி? அவருக்கு தோன்றுகிற முதல்ல அரிசி வேண்டி கொடுக்கலையா, தக்காளி வேண்டி கொடுக்கலையா, பருப்பு வேண்டி கொடுக்கலையான்னு அவர் சொல்லுவோம். ஐயோ அன்னைக்கு கார்ட்டு எவ்வளோ அழகா கிளியரா வரைஞ்சாரு, இப்ப கார்ட்டு வரையவே இல்லை. இதல்ல நான் சொல்லட்டுமா? உண்மையான தேவ அன்பு சகலவற்றையும் தாங்கும், தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது, இருமாப்படையாது. அதானே அன்பு. இந்த அன்பின் சிலாக்கியங்கள், குணாதிசயங்கள் அன்பின். ஹலோ பிள்ளைகளே, வாலிபர்களே கேளுங்க, எது அன்பின் குணாதிசயம்? அன்பு. அன்பு முட்டாய் வாங்கி கொடுக்கறதுல இல்ல. அன்பு எதுல இருக்கு? கிறிஸ்துவின் அன்பு. அன்பு சகலவற்றையும் தாங்கும், அன்பு சகலவற்றையும் நேசிக்கும். உன்னை தப்பே சொன்னாலும் அன்பு உன்னை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கும். சினம் கொள்ளாது, கோபம் கொள்ளாது. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இஃப் யூ ஆர் கெட்டிங் தட், அந்த அன்பை கொண்டு நீ எத்தனை பேரை வேணாலும் நேசிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? உங்கள்கிட்ட அந்த அன்பு இல்லைன்னா நீங்க என்ன கிழிச்சாலும் ஒரு கிழிப்பும் நடக்காது.
ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க நியாயப்பிரமாணத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்க, கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அது ஆவி பிரமாணம். அந்த ஆவி பிரமாணம் உள்ள இருந்து வேலை செய்யும், வெளியில நின்னு வேலை செய்யாது, உள்ள இருந்து வேலை செய்யும். 10 ரூபா கொடுத்தா மறந்துடும். கொடுத்தவன்ட்ட போய் 10 ரூபா கொடுத்து அப்படின்னு ஞாபகமே இருக்காது. ஏன் எங்கேருந்து கொடுத்த, யார் கொடுத்தா, நீ கொடுத்துருக்க மாட்ட, அப்பன் உள்ள இருந்து கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆனா வாங்குறதுக்கு கணக்கு வச்சிருக்கோம். ஏழைக்கு உதவுறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். மனசுல ஆச்சோ, வாங்கினதை மறக்க மாட்டேன், கொடுத்ததை மறந்துடுவேன். திஸ் இஸ் a love, God's love. ஹல்லேலூயா. இப்போ இந்த குணாதிசயம் மொத்தமா மாறுதுங்க. நீங்க லவ் புரிஞ்சுக்கிட்டது எப்படி? மொபைல்ல 4 மெசேஜ் லவ், அது இல்ல. முன்னாடி எல்லாம் குட் மார்னிங் டியர், சாப்பிட்டியா டியர், அப்படி டியர் இப்படி டியர்லாம் கேட்பாரு கேட்டாளா. இப்போ எனக்கு சொல்ல வழி இல்லை கேட்டாளா, நார வர்த்தமானம். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எதனால? உண்மையிலே லவ்னா என்னன்னு தெரியல இவங்களுக்கு. That is a thing. சாரி வேண்டி கொடுக்கறதெல்லாம் லவ் கிடையாதுங்க. சுடிதார் வாங்கி கொடுக்கறது லவ் கிடையாது. சகலவற்றிலும் தாங்கும், தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது. இதெல்லாம் கிறிஸ்துவின் குணம். உன்னை நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குறது எதுக்கு தெரியுமா? இதை நீ அனுபவிக்கணும், இதை உனக்குள்ள இருந்தா அவ காட்டணும் மற்றவர்களுக்கு. அதுக்கு தான் உன்னை நியாயப்பிரமாண அந்த சாபத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. சும்மா கிருபையை பேசுறது இல்லைங்க. கர்த்தர் கிருபையா இருக்கிறார், கிருபையா இருக்க, நீ என்ன வேணா செஞ்சுண்டா, ஆண்டவர் மன்னிப்பாரு மன்னிப்பார். ஆண்டவர் மன்னிச்சுட்டே இருக்கிறாரு, ஆனா நீ செத்துட்டே இருக்க. நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? உண்மையிலே செத்துட்டு இருக்க. நீ வாளா வெட்டியா இருக்க. நீ சொல்ல போனா எப்படி இருக்கீங்க? வாளா வெட்டியா இருக்கீங்க. தேவனுடைய குணாதிசயம் உனக்குள்ள இருக்கணும். ஏன்னா அவர் உனக்குள்ள வந்துட்டாரு. ஹல்லேலூயா. எப்ப கிறிஸ்து உனக்குள்ள வந்துட்டாருப்பா, இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள்ள வந்துட்டாருப்பா. நீங்க பக்கத்துல பார்த்து அப்பனுக்கு கோணம் பார்த்துக்கிடுங்க, அம்மைக்கு கோணம் அப்படியே இருக்கு பார்த்துக்கிடுங்க. ஏசப்பா குணம் இருக்கா? அவர் சகலவற்றையும் தாங்குவார், இருக்குதா அவன்கிட்ட? தற்பொழிவை நாடவே மாட்டார், இருக்குதா அவன்கிட்ட? யாருமே உன்னை வாழ்த்தலைனாலும் அமைதியா சந்தோஷமா மனரம்யமா இருப்பார் அவரு. இருப்பியா நீ? உன் சாபத்தை தலையில முள்முடியா அடிச்சு குத்தி இறக்கும் போது அமைதியா இருந்தாரு. இருப்பியா நீ? செய்யாத குற்றத்தை உன் தலையில சுமத்தும் போது அமைதியா இருப்பியா நீ? எகிர்றல்ல. Are you in the Christ? If you are in a Christ, you don't do that. எதை செய்ய மாட்டேன். ஆண்டவர் எப்படி இருந்தாரு? சாபம் முள்ளுங்க, அந்த முள்ளு வச்சாலே சாபம், அது கேவலம், அது கேவலங்க. கேவலத்தை அடிச்சு உள்ள இறக்கும் போது ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தார். அடிவாங்க. நான் சொல்றேன், இல்லாத பழிச்சொல்லை உங்கள் மேல் சுமத்துவார்கள் என்றால் சந்தோஷமாயிருங்கள். வேதம் ஏன் இப்படி எல்லாம் சொல்லுது? இறங்கி வந்து சொல்லுது. அது எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? இருக்கலாம். நீ நியாய பிரமாணத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், இப்ப கிருபையின் பிரமாணத்துக்குள் வந்திருக்கிறாய். கிறிஸ்து உனக்குள் வாசம் பண்ணுகிறார். He is living with you the whole life. Hallelujah. உன் வாழ்நாள் எல்லாம் அவர் உனக்குள் வாழுகிறார். அதான் பவுல் சொல்ல, இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே ஜீவிக்கிறார். Can you tell me? உங்களால சொல்ல முடியுமா? நான் இல்லைங்க, அப்பா வாழ்றாரு. அப்படி சொன்ன உனக்கு நாளைய குறித்ததான கவலை கிடையாது.
பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எவ்வளவு கூல் அவனால சொல்ல முடியுமா? எப்படி தெரியுமா சொன்னாரு? அப்போ சின்ன சிச்சுவேஷன் நீ யோசிக்கணும். எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறாரு. இன்னி பிதா ஒரு சண்டையும் கேள்வி கேட்க முடியாது. இயேசுவாக சுமக்கிறாரு. அந்த இயேசு இன்னும் தாழ்கிறார்ப்பா. எப்ப உங்களுக்கு தெரியுமா? உங்க குற்றத்தை நான் எடுத்துக்கிட்டேன், நீங்க செலுத்த வேண்டிய கடனை நான் செலுத்துறேன். செலுத்திட்டு நானே போய் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்? உனக்காக மன்னிப்பு கேட்கிறேன். உன்னால கடன் கொடுத்து உன்னை அசிங்கப்படுத்தினால அவனுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். ஏன் நான் கேட்கணும்? நான் தானே பணத்தை செலவழித்தேன், நான் தானே உன்னையும் காப்பாற்றினேன், அவனையும் காப்பாற்றினேன் இல்லையா? அப்போ நான் எனக்கு அவன்கிட்ட போய் இன்னும் காலில் விழணும்? அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சே. அதங்க லவ். ஏன்னா உன்னை வஞ்சிச்சவனும் அவருக்கு வேணும், வஞ்சிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நீ அவருக்கு வேணும். பிகாஸ் காட்ஸ் லவ் லைக் தட். நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆனப்போ நடந்த சம்பவம் இதுதான். புரிஞ்சுதா? உன்னை நேசிப்பது போல இதாங்க நமக்கு தேவன் சொல்லியிருக்கிறார். உன்னை நேசிக்கிறியா? நான் சொல்லட்டுமாங்க, உங்களை நீங்க எத்தனை பேர் உங்களை நீங்க நேசிக்கிறீங்க? எல்லாம் காட்டுவாசியா இருக்கு. கடவுளே, உங்களை யாராவது நீங்க நேசிக்கிறீங்களாங்க? டக்குன்னு பெரிய ஞான உதயம் வந்த மாதிரியே கையை கீழே போட்டிருக்கீங்க. உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேங்க, நீங்கள் உங்களை நேசிக்கலை. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு குறைவு இருந்தால் நேசிக்க நம்ம நீங்கள் நேசிக்கிறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்குதுன்னா நான் சொல்கிறேங்க, உங்களை இன்னொரு ஆள் நேசிக்கிறதுல பிரச்சனை, உங்களை நீங்களே நேசிக்கலை. அதை எப்படி சொல்கிறீங்க? உங்களை நீங்கள் நேசிச்சிங்கன்னா உங்களை நேசிக்கிற தேவனோடு நீங்கள் நேசத்தை பெற்றும் அனுபவித்தும் கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கே பிடிக்கும். உங்களை பார்த்து உலகம் மூக்கு நல்லா இல்லை, மூக்கு நல்லா இல்லை, கண்ணு நல்லா இல்லை, பல்லு நல்லா இல்லைன்னு சொல்லும்போது உனக்கு ஃபீலிங் வராது. நல்லா இல்லையா? உன் கண்ணுக்கு நல்லா இல்லையாப்பா? கர்த்தர் உன் கண்களுக்கு வெளிச்சத்தை தருவாராக அப்படி நீ சொல்லுவ. இல்லைன்னா இவன் எனக்கு மூக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா எனக்கு அடுத்த மாசம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். ஏன் வருது உனக்கு? ஏல, உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஒன்ன வரைஞ்சு என்ன செஞ்சாராம்? உள்ளங்கையில வரைஞ்சு டிசைன் பண்ணாராம். அவருடைய டிசைன் அப்ப தப்பு. என்ன மட்டும் ஏன் கருப்பா வச்சியா? ஏலே, கருப்பு இந்த தேசத்தினுடைய அழகு. சே, கவிதையெல்லாம் வருது. நானும் அல்லேலூயா. கை ஊறுது, காசு வருமா இருக்கு அப்படிதானா? அப்படிதானா? அந்த கை முறிந்து போவதாக சும்மா சொல்றேன். அப்படி ஒன்றும் இல்லை, நம்மளை அப்படி பழக்கிட்டாங்க. இப்படி ஊந்துச்சுன்னு வைங்களேன், காசு வரும்னு தாத்தா சொன்னதுனால நம்மளுக்கும் எனக்கு இன்னும் ஊறுது, சைலண்டாக இருப்பணும். வருதான்னு பார்ப்போம். இதெல்லாம் பைசா டெய்லி வரும், இல்லைன்னா நீ வாழ முடியாது. மூச்சு காத்து, இன்னைக்கு மூச்சு போகுதோ வருது போகுதான்னு பார்ப்போமா? மூக்கில் கை வச்சு பாருங்க, காத்து போகுதா உள்ள? அது எப்பவும் போகுது, அது போய்கொண்டே இருக்கு. அதனாலதான் நீ பிழைச்சிருக்க. இத கோணி மாணி பாரு, எனக்கு மூச்சு போச்சு. பக்கத்துல ஒருத்தன் சொன்னா வச்சுக்கோங்க, எனக்கு மூச்சு. உடனே நீ பாரு, உனக்கு வருதா? எனக்கு வரல என்ன தோணுது? ஒய் பிளட் சேம் பிளட். இந்த மாதிரி உலகம் இப்படிதான். உலகத்துக்கிட்ட ஒன்ன கேட்டேன்னா உலகம் இப்படிதான் சொல்லி தரும். ஹல்லேலூயா. அப்போ முழு ஆத்மாவோடும்
முழு மனதனும். சரி, ரைட்டு. இந்த ரோமர் 6:3 திருப்புங்க. ரோமர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமலா இருக்கிறோம். எப்படி கவனிங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்களா? எத்தனை பேர் கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க? பெற்றிருக்கிறீங்களா? நீங்க எதுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க தெரியுமா? அவருடைய மரணத்துல. அவர் எதுக்காக மரிச்சாரு? பாவங்களுக்காக மரிச்சார். சாபம், தரித்திரம் மரிச்சாச்சா? அப்ப நீங்களும் மரிச்சீங்க தானே? அப்ப நீங்க எதுக்கு எல்லாம் மரிச்சீங்க? சாபம், தரித்திரம், எல்லா குறைவுக்கும் மரிச்சிட்டீங்க. அப்போ எதுக்கு அவர் பிழைச்சார் தானே? எப்படி பிழைச்சாரு? நீதிக்கென்று பிழைச்சாருன்னு இருக்கு இன்னொரு வசனத்துல. அப்ப மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதில் நீங்க அறிஞ்சிருக்கீங்கல்ல. அப்போ உங்களை மரணத்துக்குள்ள உங்களை தோல்வி அடையும்படி வைக்கிற எல்லாத்துக்கும் நீங்க செத்துட்டீங்க. அப்படின்னா நீங்க உங்க பழைய மனுஷன் யாரு? அவன் செத்தான், போயாச்சு. செத்தவனுக்கு என்ன வரும்? செத்தவனுக்கு என்னங்க? அடக்கம் பண்ணி போய் புதைச்சு போட்டுருவாங்க. அடுத்து வருமா ஏதாச்சும்? ஒன்றும் வராது இல்லையா? அப்ப செத்தவன் போயாச்சு. இப்ப நீங்க யாருக்கு செத்திருக்கீங்க? பழைய தோல்வி அடையதற்கு இருந்த மனுஷன் செத்து போயாச்சுங்க. அதுல ஞானஸ்நானம் எடுத்தவங்க அப்படிதான் விசுவாசிக்கணும். புரியுதா? ரைட்டு, திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகள் ஆயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே பாகந்தீர்க்கப்பட்டோம். எப்படிங்க? நம்ம யாரா இருக்கோம்? இப்ப வயலட் யாரு? நான் தான் வயலட். ஹலோ, புரியலையா? வயலட் தான் நாய், நான் தான் வயலட். ரோஸ்லெட் தான் நாய், நான் தான் ரோஸ்லெட். ஐயோ, சைடு வாக்குல பார்க்காரு. ஹலோ, இப்ப ரோசம்மானு வருது. சோபாவும் நானும் ரெண்டா? ஒன்று. ஏன்? அந்த ஆவி, அந்த ஆவி பரிசுத்தாவி எங்கேருந்து வந்துச்சு? நீ யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமையானாலும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ள. ஒரே சரீரம்னு யாரு? இயேசு என்கிற சரீரத்துக்குள்ள நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயங்களா இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாரும் என்னது? ஒன்றா இருக்கிறோம். அப்ப ஒருவர் பேர் ஒரு குறை உண்டானால் மன்னிக்க முடியுமா? ஏன்? உன் கையை நீ மன்னிப்பியா? உன் காலை மன்னிப்பியா? உன் கண்ணை நீ மன்னிப்பியா? அது ஏன்னா நம்ம உன் சரீரத்தில் இருக்குது. அது உன் கை யாருக்குது? எங்க இருக்குது? என் கை இன்னொரு தலையில இருக்குது. பாஸ்டர் கை அப்படின்னு தலையில கோர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? அப்படியா இருக்கு? இல்லைங்க, எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். அதனால நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? ஒரே ஆவி இருக்கு. சொல்லுங்க, அந்த ஆவி என்ன ஆவி? அந்த ஆவிக்குள்ளாகவே என்ன செய்தோம்? தீர்க்கப்பட்டோம். ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம்னா அப்படிதான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். திரும்ப 6:11 ரோமர் 6:11 எடுங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும். இல்லைங்க சிஸ்டர், எதுக்கு மரிச்சணுமா? மரிச்சிங்களா? பாவம்னா என்ன? வியாதி, துன்பம், பிரச்சனை, இன்னொருத்தனை வஞ்சிக்கிறது, கொலை பண்றது, தரித்திரம், இதெல்லாமே சேர்ந்தனது பாவம். அப்ப பாவத்துக்கு நீங்க என்ன ஆயிருக்கீங்க? சத்தாச்சு. சொல்லுங்க, சத்தாச்சு. கவனிங்க, இப்ப நீங்க என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்க இதை. அப்படியே நான் பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்களை மாதிரி பாவத்துக்கு மரிச்சிட்டேன். நீங்க மரிச்சிங்களா? மரிச்சு என்ன கொஞ்ச நாள் ஆச்சா? அப்ப கொள்ளலாம். அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம மரிச்சிருக்கிறோம். யாருக்கு வேண்டி? பிதாவாகிய தேவனுக்கு வேண்டி. அவருக்குன்னு மரிச்சதுனால நம்ம செத்தம். கேட்டியலா? செத்த உடனே
அந்த பாடி எடுத்துட்டு போனாரு. 3 கண்ணு அவருக்க உயிரை நம்ம சரீரத்தில் கொண்டு வச்சுட்டு, இனி நான் தான் நீ, ஏசுதான்டானா, நான் உனக்கு உயிரை தந்திருக்கிறேன், நீ பிழைச்சுக்கோ, இனி நீ என்ன மாதிரி தான் பிழைச்சிருப்ப, ஆனா எனக்குன்னு பிழைச்சிருப்ப. எப்படி 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 எனக்குன்னு பிழைச்சிருப்ப. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கொன்று பிழைச்சிருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க உங்களை இயேசு எப்படி சொன்னார் தெரியுமா? அவர் உங்களுக்கு எங்க வசனம் சொல்லுது, நீங்க கலாத்தியர் எடுத்து திருப்பினா தெரியும், சொல்லுது இயேசு கிறிஸ்து எதுக்காக மரிச்சாரு? ஏங்க 10 கற்பனைகளை நிறைவேற்றணும்னு சொல்லியிருந்தா அப்படியே நிறைவேற்றி இருக்கலாம் இல்லையா? இயேசு என்னத்துக்கு மரிச்சாரு? ஏங்க 10 கற்பனைகளை நிறைவேற்றிட்டு போங்க, நாங்க எதுனாலும் பார்த்து பார்த்து செய்யறோம் அப்படி சொல்லிருக்கலாம்ல. இயேசு என்னத்துக்கு மரிச்சார் தெரியுமா? இனி கற்பனைகளை நீ சுமக்க வேண்டாம், என்ன சுமந்துக்கோ, என்னுடையது எல்லாம் உன்னுடையது. நான் தந்த பிறகு என்ன செய்யப்படாது? வடைய அவுட்டு கடையில் வச்சுட்டு அவளுக்கு கொடுக்கப்படாது, இவனுக்கு கொடுக்கப்படாது, அவளுக்கு தெரியப்படாதுன்னு வச்சு சாப்பிடப்படாது. அப்ப வயர் என்ன செய்யும்? ஒரு மாசம் மாவு ஃப்ரிட்ஜில் இருந்து சுட்டு வர்ற தோசையில வர்றதை விட இது உடனே விஷமாயிரும். அல்லேலூயா. அதனால தாங்க இங்க மனுஷன் செத்துட்டு இருக்கிறான், மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், மனுஷன் வேதனைப்பட்டு இருக்கான், பாவத்தில் மறுபடியும் மறுபடியும் விழுந்துட்டு இருக்கிறான். தனக்கு 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 எனக்கு என்னது எனக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வரண்டு, ஆண்டவரே 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 பாஸ்டர், நம்ம ஒரு பெரிய ஹார்ட் வைக்கணும். எங்கதான் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரும், வலிய முழிச்சிரு உனக்கு வண்டி கட்டணும். எங்கதான் அந்த இதுல ஒன்றும் தெரியாது. சத்தியத்தில் நீ தெளியணும், உண்மையில தெளி. கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று நான் பிழைச்சிருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே பிழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா உங்களை சிலுவையிலிருந்து ரத்தத்தை சிந்தி எதுக்கு உங்களை கொண்டு வந்தாரு? இயேசு அங்கே இருந்திருக்கலாம் இல்லையா? மோசை கொடுத்த 10 கற்பனைகளை நிறைவேற்றுங்கடா, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லலாம் இல்லையா? விட்டுருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை மட்டும் ஏற்றுக்கோங்கடா, நீ விசுவாசிச்சனா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லலாம் இல்லையா? அதையும் தாண்டி, இந்த வாக்கு தத்தத்தையும் தாண்டி, இந்த நியாயப்பிரமாணத்தையும் தாண்டி அவர் இறங்கி வந்திருக்காருன்னா எதுக்கு தெரியுமாடா? உனக்குள்ள வாசம் பண்ண, உனக்குள்ள ஜீவிக்க. ஐயோ எனக்கு கை வேதனைன்னு சொல்லுதல்ல, கை வேதனை எப்படி வரும்? கால் வேதனை எப்படி வரும்? இயேசு உனக்குள் ஜீவிக்கும் போது வராது. வருமா வராதா? இயேசுக்கு வருமா? புருஷமாரே, உனக்கு மனைவி வேணும்னே 1 மாசம் ஃப்ரிட்ஜில் வச்சு தோசை சுட்டு தந்தாலும் உன் சரீரத்தை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அப்பதான் உன் மனைவிக்கு தெரியும் கிறிஸ்து இவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அது அங்கண்டு இங்க கம்ப்ளைண்ட் சொல்லி, இங்கண்டு அங்க கம்ப்ளைண்ட், ஒரே பஞ்சாயத்து. இனி இந்த மொக்க பஞ்சாயத்துக்கு விழிச்சிய ஓட்டுற வேண்டியது. தோசையில உப்பு குறவு, சோடா உப்பை ஏற்றி போட்டா. அல்லேலூயா. சில்லற பிரச்சனை. கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன்னா உனக்கு என்ன பிரச்சனை? உன் தலையில மொத்த முள்ளையும் வச்சு குத்தட்டுமே. அதை யார குத்துறாங்க? அப்போ உன்னைய குத்துறாங்க, அப்பாவை குத்துறாங்க. முடியுமா? ஹல்லேலூயா. உள்ள இறங்குதா இறங்கலையா? இறங்குனா அடுத்த ரவுண்டு போயிடுவேன். அல்லேலூயா. ஏங்க இது உள்ள இறங்குச்சுன்னா மாறிடுவீங்க, வாழ்க்கை மாறிடுங்க. நீ ஒரு நல்ல வேலை, ஏன்னா பிள்ளை ஒரு நல்ல வேலை பார்க்கணும்,
பார்க்கணும் பார்க்கணும். நீ அப்படி சொல்லவே மாட்ட. என் பிள்ளை கிறிஸ்துவுக்காய் வாழுவான். ஏன்னா என் பிள்ளையில கிறிஸ்து வாழுது. அவர் அவனுக்குள்ள வாழ்றாரு, அவர் அவளுக்குள் வாழுகிறார். என் பிள்ளை நீதியில் பிழைத்திருக்கும். என் பிள்ளை என் தலைமுறை தோற்று போகாது. எனக்குள் வாழுகிறவர் என் தலைமுறையில் வாழுகிறார். 1000 தலைமுறைக்கும் நீதியை தந்திருக்கிறார் என் தகப்பன். என் பிள்ளைங்க உயர்ந்த வாசஸ்தலங்களில் அடைக்கலமாய் தங்குவார்கள். ஆண்டவர் எவனை எப்ப தூக்கி வைக்கிறான்னு தெரியாது. அல்லேலூயா. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற பலன் கூலி என்று எண்ணப்படும். இந்த உலகத்துல உலகம் சொல்ற மாதிரி கேட்டனா நீ ஒரு வேலையை செய்கிறேன்னு அர்த்தம். அந்த வேலை ஒரு நாளைக்கு உனக்கு பாருங்களேன். சில பிள்ளைங்க எல்லாம் பெற்றோருடைய ப்ரெஷர்ல படிச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர். நான் வாட் இஸ் தி சிச்சுவேஷன் நவ்? டு யூ நோ தட்? தெரியுமா உங்களுக்கு என்னென்ன? அவங்களால மென்டல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. so many IAS officers now the patience. தெரியாதா உங்களுக்கு? தெரியலையா? இதெல்லாம் படிக்க மாட்டியல? IAS I'm telling seriously. என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த மூளை இருக்குல்ல, இந்த மூளை, இந்த மாம்சம் இருக்குல்ல, ஓரளவுக்கு தான் பலம். எமோஷ்னலாக ஸ்டெபிலிட்டி பண்ண தெரியாது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகி நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நெட்டில் போட்டு பாருங்கள். இவன் நல்லா படித்து மேலே போவான், அடுத்து சூழலை ஹேண்டில் பண்ண முடியாதவனால there is no strength. அப்போ உனக்கு என்ன வேணும்? நீ படிக்கணும், நல்லது. உயர்ந்த அளவுக்கு போகணும், நல்லது. ஆனால் அது யாருக்கு நல்லது? கிறிஸ்துவுக்கு நல்லது. அதனால நீ கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்கென்று அவரால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். அவர் உனக்குள் ஜீவிப்பது எதற்கு? ஒன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒன் ஐபிஎஸ் ஆகணும். சட்டம் ஒழுங்க உன்னை கொண்டு தான் சீர்திருத்தம்னு ஒரு திட்டமிட்டிருக்காருன்னா உனக்கு சட்டம் ஒழுங்க தருவார். ஏல ஒண்ணுமே படிக்காத எம்எல்ஏக்கு சட்ட ஒழுங்கு துறை அமைச்சராக கொடுக்கும் பொழுது, ஒண்ணுமே படிக்காத ஆளுக்கு பினான்ஸ் மினிஸ்டர் போஸ்டும் கிடைக்கும் போது, உனக்கு பரலோகம் என்ன தரும் நினைக்கிற? நீ என்ன தரும்? அவ்வளவு கேவலமா உனக்கு? Hallelujah. You mind it and mean it. Hallelujah. பரலோகத்தின் அங்கீகாரத்தை சுமையுங்கள், நீ வெட்கப்பட மாட்டாய். You never shame. Hallelujah. Hallelujah. தேவனுக்கென்று ஊழியம் செய்யுங்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்ய தான் உங்களை அவருக்கென்று அவருக்காக பிழைத்திருக்க பண்ணியிருக்கிறார். ஹலோ ஹலோ, கேக்குதா? முன்னாடி உடம்பு சரியில்லைன்னா என்ன சின்ன வயசுலலாம் சர்ச்சில் கொண்டு போடுவாங்க. ரொம்ப முடியலன்னா சர்ச்சில் பின்னாடி ஒரு 2-3 கட்டில் இருக்கும், அதில் போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி அதில் யார் வருவாங்கன்னு அந்த வயசானவங்க, சாகிற கண்டிஷனில் வருவாங்க. சிலவங்க சின்ன பிள்ளைங்களை கொண்டு போட்டுருக்க பார்த்துருக்குறேன், ரொம்ப முடியாமல். அந்த டைம்லாம் இப்போ மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட பெருசாக இருக்காது, சின்ன பிள்ளைங்க கொண்டு விட்டுருப்பாங்க பாருங்கள். எதுக்கு? ஆண்டவர் தான் கடைசி நம்பிக்கை. நான் சொல்கிறேன், சத்தியத்தை அறிந்த உனக்கு படுக்கையே கிடையாது, மரண படுக்கையே இல்லை, மரணத்தின் படுக்கை இல்லை, வியாதி இல்லை, அதனால் படுக்கை இல்லை. ஏன் வியாதி? இயேசு வியாதியோட இருப்பாரா? அப்போ நீயும் வியாதியோடு இருப்பியா? இல்லை தானே? அப்போ என்ன? அதற்குள் நிலைத்திரு, அந்த விசுவாசத்தில் நிலைத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உங்க வேலை என்ன? பக்கத்தில் பார்த்துக்கலாம். உங்க வேலை என்ன சொல்லுங்க. ஒரு கேளுங்க, உங்க வேலை என்ன? உங்க வேலை என்னன்னு நான் சொல்லட்டுமா? கேட்போமா? திருப்பி கொள்ளுங்க. சங்கீதம் 118 போடுங்க. வசனம். தம்பி காணலை? ஒன்றும் இல்லை சிஸ்டர், போதும் எல்லாரும் படிங்க. மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த போடுறா. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. இப்ப சொல்லுங்க, நான் சொல்றேன். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இந்தியா சொல்வதாக, என் மூலம் சொல்லுவதாக, என் தலைமுறை சொல்லுவதாக. அடுத்த வசனம் போடு. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று எனக்கு சித்தப்பா ஃபேமிலி சொல்லுவதாக, என் பெரியப்பா ஃபேமிலி சொல்லுவதாக. அடுத்து போடு. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் சொல்லுவார்களாக. சொல்லுவார்களாக சொல்லுவார்னா யார் சொல்லுவது? யார் சொல்லணும்? பக்கத்து வீட்டில் போய் என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு யார்கிட்ட சொல்லணும்? சொன்னியா நீ? ஏன்னா உனக்கே நல்லவர் இல்லை அவரு, இதுவரை புரியல அவருக்கு. நமக்கு புரிஞ்சாதானே நம்ம சொல்றது. நம்மளே நேரு கோயிலுக்கு பைபிளை எப்படி கொண்டாடுறது? எல்லாரும் பைபிளை எப்படி தூக்கிட்டு வரணும்? லா 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 லா. லா 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 லா. எப்படி அங்கண்டே பாடிட்டு வரணும். எதிரிக்கு தெரியணும், நான் இவனை ஆக்குவேன், கிண்டல் அடிப்பேன், நோண்டுவேன் தெரிஞ்சவன் லாலா லாலிலி பாடியா என்ன? இவன் ஆலயத்தில் போய் எப்படி லாலா லாலிலி வைப்பான்? இவன் அலப்பற தாங்க முடியலடா அப்படின்னு அவனுக்கு எதிரிக்கு தெரியணும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் இந்த கோயிலுக்கு போனா சரி ஆகுமா, இவன் நல்லா தானே இருக்கான்னு சைடு வாக்கில் பார்ப்பேன். யாரு? அவளுக்கு சொல்லணும், என் அயலார் குடும்பத்தாரே, கர்த்தர் நல்லவருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு என்ன சொல்லுதியா சித்தி? அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருக்காக வாழணும்னு நினைங்க, அப்ப கடன் வராது. கண்ட கழுதைக்கு வாழாதீங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. 136 எடுங்க. வேகமா வேகமா. கட 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 கட. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். நான் சொல்றேன் கேளுங்க. பழைய பிரமாணத்திலே மிகப்பெரிய சுவிசேஷகர் யாருங்க? உங்களுக்கு ஈஸியா சொல்லலாம், பாஸ்டர் அவர் நல்ல சுவிசேஷகர். நான் உயர்ந்த வேலையில் இருக்கு, எனக்கு ரெஸ்ட் கிடையாது. கிடைச்சது பாஸ்டர் அந்த நிம்மதி இல்லைன்னு சொல்ல மாட்டோம், என்ன பணம் வருது. பாஸ்டர் ரெஸ்டே இல்ல பாஸ்டர். எப்படி டே கேட்டுக்கிடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி இல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசி இல்ல, மிகப்பெரிய ஊழியக்காரன் தாவீது. Hallelujah. Why he is king? Because he is worshiping the Lord and telling everyone. அவனுக்கு சங்கீதத்தை எல்லாம் எடுத்து படிச்சு பாரு. கர்த்தருக்காக ஊழியம் செய் ஊழியம் செய் ஊழியம் செய்ன்னு முழு உலகத்துக்கு ஊழியம் செஞ்சிருக்காங்க. நீ எம்எல்ஏ ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கர்த்தரை துதிக்க வைப்பியா? உன் தேசத்து மக்களை வைப்பியலா? நான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி விடுறேன். அடுத்த எம்எல்ஏ நீ தான், அடுத்த எம்பி நீ தான். கேரண்டிடா நான் பிளஸ் பண்றேன்.
இல்லன்னு நீ ஏண்ட வந்து கேளு. கேளு. தாவீது வயல் வரப்புல இருந்தான், வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், அங்க தேவனை துதித்துக் கொண்டிருந்தான். ஏலே, பெரிய ஆளு சாமுவேல் இல்ல, அவன் அபிஷேகம் பண்ண சாமுவேல் இல்ல, பெரிய ஆளு கிங். அவன் சிங்காசனத்தை சொந்த மகன் கூட வஞ்சனையால் பிடிக்க நினைச்சான், தொட முடியல, செத்தே போனான். ஹல்லேலூயா. அவனுக்கு சங்கீதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஊழியத்தை செய்யணும்னு அவ்வளவு வாஞ்சியா இருக்காங்க. யாருங்க? அரசன். ஒரு அரசனுங்க ஆலயத்தை கட்ட நிக்காய், மொத்த தங்கத்தையும் கொண்டு நிறைச்சிட்டு ஆண்டவர் சொல்ல, நீ செய்யண்டாம், எப்படி ஏல நீ கட்டண்டம்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவருடைய சபையில் என்ன பண்ண செய்யணும்? சேக்கல் கணக்குல தங்கத்தை நிரப்பி வச்சான். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே செய்யணும் சொல்லுங்க. எப்படி கேட்கணும்? அப்படி கேட்பீங்களா? அப்படி கேட்டேன்னா நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கிறன்னு அர்த்தம், கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறன்னு அர்த்தம். அப்படி கேட்கல, அப்படி செய்யல, அது உனக்கு வாழ்க்கையில் விளம்பலைன்னா நீ மாம்சத்தில் இருக்கிற தம்பி, அண்ணா, தங்கச்சி, மாற்றமே கிடையாது. மாறணும்னு நினைச்சேனா மகா பெரியவனாய் மாறுவாய். கர்த்தருடைய சத்தியத்தை கரெக்டா கேட்டுக்கோ. பாரு, கர்த்தர் நல்லவர்னு. இங்க பாருங்களேன், நான் உங்களுக்கு பொதுவா ஊழியம் செய்யற ஒரு பாஸ்டர், ஆனா நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன ஊழியம்? கர்த்தர் நல்லவர்னு சொல்ற ஊழியம் உங்க ஊழியம். பக்கத்துல சொல்லுங்க, எத்தனை பேரை புதுசா கூட்டு வந்தீங்க? எப்படி கொண்டு வரது எனக்கே கஷ்டம். நமக்கே வர்றது கஷ்டமா இருக்கு, பின்னே இப்படி புது ஆத்மா வரும். அப்படியே ஒரு நாள் ஒரு புதிய ஆத்மா உனக்கு நல்லா தெரியும், இந்த ஆத்மா இந்த சபையில் வந்தா தப்புன்னு. ஆனா நீ என்ன செய்ய மாட்ட? பார்த்து எங்க சர்ச்சுக்கு வருவீங்களா, நீங்க நல்லா இருப்பீங்க, நீ ஏன் சொல்ல மாட்ட? நம்ம சர்ச்சுக்கு நேரமாக போறதில்லை. அப்படியே நீங்க வாங்கன்னு சொன்னாலும் என்ன செய்வோம்? நீங்க பஸ் ஏறி 89 98 47 52 பிடிச்சு வருவீங்களா? பாதி வழியில் அது என்ன செய்யும்? சத்தங்க போ. நீ என்ன செய்யணும்? பெய் ஞாயிற்றுக்கிழமையை அங்கே தூங்கி, சனிக்கிழமையை தூங்கி காலையில் தட்டி எழுப்பி. ஆத்மா சும்மா ஒன்று வராது. நீங்கள் சும்மாலாம் வந்தீங்க, நினைச்ச உடனே வந்தீங்களா அந்த சர்ச்சுக்கு? ஒரு லிஸ்ட் இன்னும் இருக்கு வர முடியாம சர்ச்சுக்கு. எனக்கு தெரிஞ்ச லிஸ்ட் வரணும் நினைக்கிறோம் வர முடியாம இருக்குதுங்க. ஆவிக்குரிய சபைக்கு தேவன் அசைவாடுகிற சபைக்கு சும்மாலாம் வர முடியாது. வந்தா தப்புவ. அல்லேலூயா. நீ சும்மா ஊழியம் செஞ்சு கூட்டிட்டு வர முடியாது. வந்துன்னா நீயும் தப்போ அவனும் தப்போம், உனக்கு எக்ஸ்ட்ரா. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில கொடுக்கப்பட்ட ஒரே கடமை சுவிசேஷத்தை பரப்புவது. That is the ultimate job. அதை விட ஒரு ஆசீர்வாதம் உனக்கு இல்ல, ஒரு கடமை இல்ல. Hallelujah. சொல்ற தப்பா சொல்றேன்னு நினைக்கிறீங்களோ? See the next verses. திருப்பிக் கொள்ளுங்க. 1 நாளாகமம் 16:23. பூமியில் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். எப்படி எப்படி? பூமியின் சகல குடிகள் என்ன அர்த்தம்? எல்லா தேசத்து மக்களும் கர்த்தரை பாடுங்க. எப்படி? நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். உங்களுக்கு கிடைச்சது மாத்திரம் இல்லை, பக்கத்தில் கிடைச்சது, எங்கள் சர்ச்சுக்கு நடந்தது, தேவன் இன்னைக்கு பிரசன்னமானதெல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு பயங்கரமாக இருந்ததுங்க. அது யார்கிட்ட சொல்லணும்? பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. சபைக்கே வராத ஒரு பிள்ளை 4-5 பேரை சபைக்கு அனுப்பியிருக்கு. அவங்க சிறையிருப்பை அவங்க நிறைய சிறையிருப்பு அவங்க உண்மையில திரும்பலை. சொல்லப்போனா அவங்களுக்கு சபைக்கு வர முடியாது, அப்பப்போ தான் வராங்க. ஆனால் அவங்க 2-3 பேரை அனுப்பி விட்டாங்க. எப்படி? அப்போ அவளுக்கு சிறையிருப்பு, அவனுக்கு சிறையிருப்பு, கர்த்தர் மாற்ற மாட்டாளா? மாட்டுவாரா?
அப்ப நீ சிறையிருப்ப மாறணும்னா நீ என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர்னு அதிகமா விமர்சிச்சவனே தாவீது தான். எப்ப? நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல. இப்ப கிருபை நாட்கள்ல இருக்கிறோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரா? உனக்கு ஆலயத்துல வரணும், நல்ல சத்தியங்களை கேட்டாதான் அது தெரியும். ரைட்டா? திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றேன் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இது யார் சொல்ற தெரியுமா? பவுல் சொல்றான். என்ன சுவிசேஷத்தையா? கிருபையின் சுவிசேஷத்தை. நம்ம பேசுற என்ன சுவிசேஷம்? கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா. லூக்கா எழுங்க. இயேசு என்ன பண்ணாரு பார்ப்போம். லூக்கா 4:22. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இயேசு இப்படிதான் சொன்னாங்க ஆரம்பத்தில். உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா சொல்றதுக்கு? இங்க பாருங்க, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினான். கிருபையுள்ள வார்த்தை என்ன? சர்ச்சுக்கு வரலன்னா செத்துருவா பார்த்துக்க. ஆண்டவர் ராத்திரி வராராக்கும் பார்த்துக்க. இப்படியா சொல்லுங்க நம்ம? கையை காலை உடைச்சிருவார் பார்த்துக்க, கண்ணை நோண்டிடுவார் பார்த்துக்க. அப்படியே சொல்கிறோம். அவன் அப்படி பிரசங்கிக்கல. எப்படி ஆண்டவர் கிருபையுள்ள வார்த்தைகள் தான் இயேசுவின் வாயிலிருந்து வந்திருக்கு. கர்த்தர் நல்லவர், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் வாழ்ந்திருக்க போகிறீங்க, நீங்கள் சுகமாக இருக்க போகிறீங்க, உங்களுக்கு ரட்சிப்பு, உங்களுக்கு இன்னென்ன நன்மைகளை தரப்போகுதுன்னு பேசியிருக்கிறார். அதை பார்த்தோன்னே இந்த மற்ற யோசிப்பா இல்லை, இவனுக்குள்ள எப்படி இந்த ஞானம் வந்து? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அறியாமையிலிருந்து விடுதலையாக்கும், ஒன்றும் இல்லாமைய நிறைவாக்கும், நன்மையை கொண்டு வரும், செழிப்பை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ரட்சிப்பை ஒரு 5 வகையாக பிரிக்கலாம். ரட்சிப்பை உங்களுக்கு 5 வகையாக பிரிக்கலாம். ரட்சிப்புன்னா என்ன? நம்ம என்ன நினைக்கிறோம் பொதுவாக? இந்த பழைய பிரமாணிகள் எல்லாம் எப்படி பேசுனா, ரட்சிப்புன்னா என்னது? பரலோகத்துக்கு போவதுக்கான டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ரட்சிப்புன்னா அதல்ல. ரட்சிப்புன்னா 5 வகை நானே பிடிச்சிருக்கேன் பாருங்க. மீட்பு. எப்படி? மீட்புன்னு சொல்லலாம், செழிப்பு சொல்லலாம். எப்படி? ரட்சிப்புன்னா என்னது? மீட்பு, செழிப்பு. எதில் உங்களுக்கு மீட்பு வேணுமா? எத்தனை பேருக்கு மீட்பு வேணும்? எத்தனை பேருக்கு கடன் இருக்கு? கடல்ல இருந்து மீட்பு வேணுமா? அப்ப மீட்பு தேவையா? ரைட்டு. செழிப்பு வேணுமா? ஒரு வீடு போருமா? எத்தனை பேருக்கு ஒரு வீடு இருக்கு? எத்தனை பேர் 2 வீடு இருக்கு? எத்தனை பேர் 3 வீடு இருக்கு? என்ன கேட்டீங்க? கேட்கல. செழிப்புன்னா 10-15 வீடு இருக்கணும் குறைஞ்சது. அங்கங்கே இருக்கணும். சென்னைக்கு போனால் சென்னையில் ஒரு வீடு இருக்கணும். தர்மபுரி காஞ்ச ஊரில் போனால் அங்கே ஒரு வீடு இருக்கணும். அல்லேலூயா. வெள்ளூரில் ஒரு வீடு இருக்கணும். போகிற இடம் எல்லாம் வீடு இருக்கணும். கால் மிதிக்கும் தேசம் உனக்கு சொந்தமாக சொன்னாரா இல்லையா? அங்கே போய் நாங்கள் எப்படி வீடு கட்டது? வீடு கட்டணும்னா 50 லட்ச ரூபா தாருங்க, வீடை வாங்கிடும், புதிய ஃப்ளாட். அல்லேலூயா. ஒரு ஃப்ளாட் ஒரு மாடியை கட்டி அதுக்கு மேலே ஒரு மாடியை கட்டி வாடகை விட்டுட்டு கீழே தளத்தை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சார் வருவார், வரும்போது அதை பார்த்துக்கிடுங்க. அப்படி பண்ணணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி. ரட்சிப்புன்னா என்னது? வெற்றி. ரட்சிப்புன்னா என்னது? ஆரோக்கியம். ரட்சிப்புக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? செழிப்பு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, வெற்றி இருக்குது,
சமாதானம், மீட்பு எல்லாம் எதுக்குள்ள இருக்குது? இந்த ரட்சிப்புக்குள்ள இருக்குது. இந்த ரட்சிப்பை நீங்க எவ்வளவு பேசுறீங்களோ, செழிப்ப அதிகமா பேசுறீங்கன்னா நீங்க செழிச்சிருவீங்க. சுகத்தை அதிகமா பேசுறீங்கன்னா நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. நீ பேசுறது எதுவும் அது உனக்கு உண்டாகும். தேவனுடைய நாமத்தை நீ எந்த காரியத்துல பிரஸ்தாபப்படுத்தியோ அந்த காரியத்தில் நீ உயர்ந்திருப்ப. ஆண்டவருடைய நாமத்துல ஒரு வீட்டை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று விதைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன கிடைக்கும்? வீடுகள் கிடைக்கும். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பான். ஹல்லேலூயா. நீ சமாதானத்தை விதைச்சிட்டே இருக்க. உன் பக்கத்துல இருக்கிற நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. உங்க கஷ்டப்படுறவங்கள பார்த்தா உனக்கு ஆறுதல் கூறணும்னு தோணுது. ஏன்? தேவனே உனக்கு ஆறுதலா இருப்ப. நீங்க எதை செய்யறீங்களோ அது உங்களுக்கு உண்டாகும். இல்லைன்னா செஞ்சு பாருங்க. இந்த நிலையில இருக்காதீங்க. என்ன சபையே கேளுங்க, எப்படி இருக்கீங்க? இப்படி இருக்காதீங்க. என்ன அங்க போகணும். போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அதுக்கு முதல்ல நீ விதைக்கணும். எதை விதைக்கிறியோ, ரட்சிப்பை விதைச்சேனா வா, ரட்சிப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கா, அவ்வளோ நீட்டா பர்ஃபெக்டா இருக்கும். நீ அசைக்கப்படுவதில்லை. எத்தனை துன்பம் கண்டாலும் வா ரட்சிப்ப அசைக்க முடியாது. ஊழியத்துல கர்த்தரோட நெல்லுங்க. ஊழியத்துல கால் மிதிச்சு நில்லுங்க. உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. அது எனக்கு பிஸி அப்படின்னா ஆண்டவரும் உங்களுக்கு பிஸி. எப்படி? ஆண்டோட சமூகத்தில் நான் இது சும்மா இல்லை, உங்களுக்கு நான் கொஞ்சம் சில இடத்துல ஏன் இருத்தி சொல்றேன் தெரியுமா? இறுதி சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? கர்த்தர் நல்லவர், அதை தான் இறுதி சொல்றேன் நான். ஹல்லேலூயா. அனுபவிங்கன்னு சொல்றேன். நிறைய வீடுகளை அனுபவிங்க, நிறைய சந்தோஷத்தை அனுபவிங்க, சமாதானத்தை அனுபவிங்க. நிறைய பேருக்கு ரட்சிப்பை கொடுத்து பாருங்க. உன் தலைமுறையில் ரட்சிப்பு கூடிட்டே இருக்கும். உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு அதிகமாகும். உன் வீட்டில் பாதுகாப்பு இருக்கும். ஸ்பெஷலாக இருப்பார். சும்மாலாம் கிடையாது. சில பிரச்சனைகள் வரும், புயல் மாதிரி வரும். அந்த பிரச்சனைக்கு நீ புயலா என்ன செய்வ? அது வந்ததை விட 1000 மடங்கு வேகமா பாதாளத்தில் போய் விழுந்துரும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லுவீங்க? ஒரு அரசனே 24 மணி நேரம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, சுவிசேஷத்துக்காக பாடுபட்டிருக்கிறான். நீங்களும் நான் என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கோங்க. ஓடுங்க, ஓடுங்க. ஒரு நாள் ஒரு 10 பேரை தூக்கிட்டு வரணுங்க. விசுவாசி. ஒருவேளை நீ கூட்டிட்டு வந்த வேலை பாதி பேர் நன்மை அடைஞ்சிட்டு ஓடி இருப்பான், ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு ஓடி இருப்பான். பார்க்காத, விட்டுரு விட்டுரு, எடுத்துட்டு வா. புதிய ஆத்துமா. சோர்ந்து போகாத, டயர்ட் ஆகாத. தேவனுடைய ராஜ்யம் உன்னை கனம் பண்ணுவதில் கடமைப்பட்டிருக்கிறது. நீ பாதியில் விட்டுட்டு போனவன், நன்மை அடைஞ்சிட்டு உன்னை பார்க்காம போனவன், அவனை விட்டுரு. அது ஆண்டவருக்கு செகண்ட் டியூட்டி. உன் வேலை முடிஞ்சிருச்சாங்க. புதிய ஆத்துமக்களை போய் தொடு. நிறைய அறுவடை செய்ய வேண்டியது இருக்கு. அறுப்பு மிகுதியா இருக்குது, ஆள் கம்மியா. மேலே ஆட்கள் ரொம்ப கம்மி. ஹல்லேலூயா. எங்க பாருங்க, இந்த இடம்லாம் காலியா இருக்குதா? பார்க்குதே உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? ஆண்டோர்கிட்ட கேட்டு ஆண்டோர் சேர் தந்தாரா இல்லையா? தந்தாரா? 10 இல்லைன்னா 20 சேர் தானே நீங்கள் கேட்டிருப்பிய. நான் என்ன கேட்டேன்? பழையதெல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாகன. தந்தாரா? இனி நீ இப்படியே இருந்து இந்த இடத்த நிரப்பாத இருந்தா பழையதெல்லாம் ஒளியட்ட. எப்படி? பழைய விசுவாசி ஒளிக, புதிய விசுவாசி வருக. அல்லேலூயா. இனி அப்படிதான் ஜெபிக்கணும் போல இருக்கு. மரியாதைக்கு என்ன செய்யுங்க? ஆத்மாவை அறுவடை பண்ணுங்க. இல்ல பழைய ஆத்மாவெல்லாம் தூக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்து யாருக்குள்ள இருக்காரு? ஒரு கவலை இல்லை, கவலை இல்லாத வாழ்க்கைங்க. இதை அனுபவிங்க.
வாழுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, போதிங்க. உங்கள் அயலாருக்கு சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் என்று. உங்களுக்கு விரோதியானவங்கள்ட்ட கூட சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் என்று. சுவிசேஷத்தை பரப்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் எழுந்திருக்கலாம்.